வாங்க நம்ம இரவு நேரங்கள்ல வேப்பங்குலை எடுக்க போகணும். இரவு நேரங்கள்ல சாமி ஆடுறதுக்கு வேப்பல எடுக்க போறோம். கீழ லைட் அடிச்சா பாம்பு சும்மாடி அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. இப்போ வேப்பால வந்து ரொம்ப ஹைட்ல இருக்கு. இதுக்கு ஒரு ஷார்ட்டான வழி இருக்கு. பக்கத்துல நம்ம மாமா தான் ஆலப்பிளாக் வச்சிருக்காரு. ஆலப்பிளாக் மேல ஏறிடலாம். சரி போது கீழே வா, அப்பதான் கிளியரா தெரியும். வந்து அயன்மேனா மாறிடணும். அயன்மேன் ஜம்ப் பண்ணிட்டான். மேல இருந்து பார்க்க சின்ன புள்ளமா இருக்கு, குதிச்சாதான் அந்த இருக்கு பட்டாரு. சரி வாங்க சாமி அடி பலமா லைட்டா தானே. எனக்கே கிளாஸ் எடுக்கிறாராமா. நான் இவன் தெரிஞ்சா எடுக்க மாட்டேன். ஒண்ணுமே நான் ஹெட் மாஸ்டர். யாமல அப்படி பாக்க மகளே, வேப்பங்குளம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஆடும் கிடக்கு, அதுபோல் அன்பு அழகியும் இருக்காங்களா, 4 பேரும் கொசு போட்டு பிறுபிறுன்னு இருக்கு. அந்த கொசுக்கு அந்த கதவு என் புருஷன் செஞ்ச மாடல் கதவு. நீ செஞ்ச கதவு காமிச்சிட்டு வர வீடியோல. நம்மளே நீ இப்படி அசிங்கப்படுது. 5000 ரூபா கொடுத்து கதவு வாங்கி வைக்கலான்னு சொன்ன மக்களே, செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். எங்க வீட்டு ஆட்டுக்குட்டி வேப்பல சாப்பிடுது மக்களே. கதவு போட்டு போங்க. கேமராவை திருப்பி என்னைய காமி காமின்னு கத்துறான் ஒருத்தன் முன்னாடி இருந்து. போட்டு கொடுக்காதயா, சிக்னல் தானே கொடுக்கேன் அப்படிலாம் சொல்லி. இங்க பாருங்க, இவன் செஞ்ச கதவை கீழே விழாது. ஆமா உண்மைக்கும் பாருங்க. இப்ப பாருங்க, சைடுல ஒரு ஆபரேஷன் பண்ணுவான். ஆபரேஷன் பண்ணு. இவருக்கு இத கூட கட்ட தெரியாது. எனக்கு கட்ட தெரியாதுப்பா உண்மையா. நீங்க செஞ்ச கதவை நீங்க தான் கட்டணும். இது வந்து திருடன் உள்ள வரக்கூடாதுன்னு கிடையாது. ஏன் நாய் வெளியே போகக்கூடாது, ஏன்னா நாய்க்கு மருந்து வைக்காங்க. ஆமா, வைக்காது யாருன்னு ஓப்பனா சொல்ல முடியாது. கண்டென்ட் எடுத்தா கண்டென்ட்டை பத்தி மட்டும் பேசியா. எம்மாடி பயந்துட்டேன். பின்னாடி பண்ண பறிச்சு வச்சிருக்கான். மக்களை, எங்க வீட்டுல நிறைய புது புது செடிலாம் வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு விளாக்ல வந்து என்னென்ன செடி வச்சிருக்கேன் ஒண்ணும் தெரியல. நாளைக்கு விளாக்ல காட்டுறேன். அத நாளைக்கு விளாக்ல இந்த மாதிரி சின்ன சின்ன செடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். இப்ப பாருங்க, நாங்க வீட்டுக்குள்ள போய் காட்டுறோம் நைட் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு. இப்போ வந்து இவங்க 2 பேரும் அவுத்து விட போறோம். ஆமா, அவங்க 2 பேரையும் அவுத்து விட்டுட்டு அந்த குழாம சாப்பிடணும். அவ்வளவுதான். அடி விழுந்துட்டு எங்க ஆட்டுக்குட்டிக்கு. புகமூட்டம் போடுறதுக்கு அருமையான சாதனம் எங்க வீட்டுல இருக்கு. கீழே தர முடியாது. ஆமா, அவன் இது யார் யூஸ் பண்ணீங்க? எங்க டேடி யூஸ் பண்ணது. ஆமா, எங்க மாமனாரோட பொக்கிஷம். Why are you going that side, man? அப்பவே புகமூட்டை போட்ட குப்பையை தட்ட போயிருக்காங்க சாமி. சாமி கலரா தெரியுறீங்க. அது ஐபோன் 17 ப்ரோ மேட்சோட மகிமை. அம்மாடி உட்கார்ந்துட்டா நானும். அவ்வளோதான் மக்களே, நம்ம ப்ராசஸிங் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. புகமூட்டம் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓலை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே சுருட்டி இருட்டி பார்த்தேன். ஒன்றும் அமையலை. கழுதையை பிச்சாது போட்டுருவோம் அப்படின்னு ஒவ்வொன்றையாக பிச்சு கம்பெல்லாம் ஒடிச்சு. இப்போ பழைய வேப்பங்குச்சியெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா வேப்பம் குச்சின்னு தான் எனக்கு தெரியும். இந்த கொசுக்கெல்லாம் ஒரு செகண்டில் தூரம் ஓடிடும் இந்த வேப்பங்குள்ள வாடகைக்கு. ஸோ வேப்பலம் தான் நல்லது. அதை மேட்சும் அதை வச்சு புகமூட்டம் போட்டிங்கன்னா அது மேட்சும் ஆடு வச்சுருக்க எல்லாத்துக்குமே தெரியும் வேப்பலையை பற்றி. தீப்பெட்டி எட்டுவான்ருக்கேன். தீப்பெட்டியில் ஒரு குச்சியோடு எட்டு வந்திருக்கேன். அதையும் ஆடு மோண்டு அதையும் நினச்சிருச்சு. போய் மறுபடியும் போய் குச்சி எட்டுவான்னு அவளை பற்றி விட்டேன். அவ்வளோதான், தீப்பெட்டி எடுத்துட்டா போனால் முதல்ல இந்த தீப்பெட்டி எடுத்துருவேன். ஒரு குச்சி கிடக்குன்னு அடுத்து அவ்வளோதான் வெளிப்பட. இப்படிதான் லூஸ் மாதிரி பேசிட்டே இருப்பான். ஆமலாம் பார்க்க இவன் என்னமோ திருட்டு வேலை பார்க்க அந்த பையன். அவன் ஓடுதைக்கு பார்க்கான். மூக்கு வேற அப்பப்போ உரிய வேண்டியதா இருக்கு. ஏன் உரியதா தின்னு
சீ, உனக்கு வேணா சொல்லு. தீ பிடிச்சிட்டு ஆமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுல உட்கார முடியாது, வெக்க அப்படி இருக்கும். வெக்கலாம் இருக்காது, புகை கசக்கும் புகை. சாமிக்கு கை சுடவே சுடாது. ஒண்ணுமே செய்யாது. ஆமா, முன்ன தீக்குழியா இறங்கதான் கால் சுடுதே எல்லாம் மேல வச்சு அவங்க போறோம் சுட்டுட்டு. இங்க பாரு, பொருத்தி போட்டு தீப்பெட்டி ஒரு நிமிஷமா இருக்கு. நல்லா எவ்வளோ வந்துச்சா? ஷு 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 ஷு. ஆமா, இதுல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த கீழே இருக்க தகரம். அவ்வளவுதான், நான் எங்க வேணாலும் தூக்கிட்டு போயிடுது. எங்க வேணாலும் தூக்கிட்டு போகணும். போட்டு போட்டுக்கலாம், வீட்டுக்குள்ள போகும் போக. ஓ மை காட், இந்த ஓடிட்டேன். உட்காந்துக்கிட்டு இருந்தேன், என்னமோ முடியல. அப்பா மசி, தொண்டெல்லாம் கசக்கு. நீ உள்ள போனதான் ஓகே, வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். இருங்க, உள்ள போய் சுத்தி காமிப்பேன். ஹாய் டாடா பை பை. இல்ல உள்ள போயிருக்கு, வீடியோ இருக்கு. மக்களே, வெளியே புகை மூட்டம் போட்டாச்சு. வெளியே எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க. நீ சோத்த உட்காந்து குடு. இன்னும் முடியல. மேல பாத்தீங்கன்னா தெரியும், மேல கேமரால தெரியுதான்னு தெரியல, மேல ஃபுல்லா புகையாயிருச்சு. இங்கெல்லாம் ஒரு கொசு வராது. சரி, அடுத்த அன்பகலையும் எப்பவுமே மேலதான் படுத்திருக்கோம். ஒருத்தன் எந்தா படுத்திருக்கான் தெரியுதான்னு நினைக்கேன். இன்னொருத்தன் இங்க படுத்திருக்கான், இவன் தெரியுமா? இவங்களுக்காண்டி புகை மூட்டத்தை கொண்டாதான் அங்க வச்சாச்சு. அவ்வளவுதான், இத்துடன் இந்த பதிவு முடிக்கப்பட்டது. டாடா பாய் பாய். ஏன்னா இவங்களுக்கு சோறு வத்தியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம போய் சாப்பிடணும். சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிடுவேன். ஏன்னா இவங்களுக்கு நிம்மதியா தூங்க வச்சாச்சு. ஸோ நமக்கு நிம்மதியா தான் இருக்கும். சரி, அவ்வளோதான் மக்களே, பாய் பாய்.